தனுசு ராசினியர்களுக்கு வணக்கம். உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உயர இந்த நாளில் இதை மட்டும் செய்தால் போதும். அந்த வகையில் தனுசு ராசினியர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திரனை மனதுக்காரகன் என்பார்கள். அவரை மதி என்றும் குறிப்பிடுவர். அந்த மதி நிறைந்த நன்னாளில் நாம் இறை வழிபாட்டை மேற்கொண்டால் நமது மதிப்பும் மரியாதையும் உயரும், மக்கள் போற்றும் வாழ்வும் அமையும். மாதம் தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமியை மட்டும் சித்ரா பௌர்ணமி என்று பெயரிட்டு அழைப்பார்கள். சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம் பெறுவதும் அந்த மாதத்தில் வரும் பௌர்ணமியில் சந்திரன் முழுமை அடைவதும் தான் இதற்கு காரணம். எனவே ராஜகிரகங்களாக விளங்கும் சூரியனும் சந்திரனும் உச்சம் பெற்றும் பலம் பெற்றும் திகழும் சித்திரை மாதத்திற்கு நமது முன்னோர்கள் முக்கியத்துவம் கொடுத்து சித்ரா பௌர்ணமிக்கு விழா எடுத்தனர். இந்த வருடத்திற்கான சித்ரா பௌர்ணமி தினம் சித்திரை மாதம் 29ஆம் நாள், அதாவது 12/5/2025 திங்கட்கிழமை வருகிறது. சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தனை திருப்தி செய்வதற்கு முற்காலத்தில் அன்னதானம் செய்ததாக வரலாறுகள் சொல்கின்றன. சோழர்களும் சித்ரா பௌர்ணமி விழாவை கொண்டாடினர். மதுரையிலும் சித்ரா பௌர்ணமி விழா கொண்டாடப்படுகிறது. அந்த நாளில் கள்ளழகர் மதுரைக்கு எழுந்தருள்வார். சொக்கநாத பெருமானும் மீனாட்சி அம்மனும் திருக்கல்யாணம் செய்து கொள்ளும் வைபவம் நடைபெறும். மாதந்தோறும் பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவதன் மூலம் நல்ல வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும். கிரிவலத்தின் மூலம் நலம் பெற விரும்புவோர் சித்ரா பௌர்ணமி அன்று இரவு மலை வளம் வருவது சிறப்பு வாய்ந்தது. அன்றைய தினம் விரதமிருந்து சித்திரகுப்தனை வழிபடுங்கள். பாவ புண்ணியங்களை பதிந்து வைப்பர் சித்திரகுப்தன் ஆவார். அவரை நினைத்து வழிபட்டு வருங்காலங்களில் புண்ணியம் அதிகமாக நான் என்ன செய்ய வேண்டும், பாவம் எதுவும் செய்யாமல் இருக்க வழிவகுத்து கொடு இறைவா என்று பிரார்த்திக்க வேண்டிய நாள் இந்த சித்ரா பௌர்ணமி ஆகும். நமது இல்லத்திலேயே முழுமையாக விரதமிருந்து சித்திரகுப்தனை வழிபட்டால் ஆயுள் விருத்தியும் செல்வ விருத்தியும் ஏற்படும், ஆதாயமும் ஆதரவும் கிடைக்கும். வெட்டிநாட்டு பகுதிகளில் இந்த சித்ரா பௌர்ணமியை சிறப்பாக கொண்டாடி வீடுதோறும் விழா எடுப்பது வழக்கம். பூஜை அறையில் மூல முதற் கடவுளான விநாயக பெருமானை மையத்தில் வைத்து அருகில் வெள்ளி ஏடும் எழுத்தாணியும் வைத்து சித்திரகுப்தன் படியளப்பு என்று அதில் எழுதி வைப்பர். சூரியனை பார்த்து கிழக்கு நோக்கி பொங்கல் வைத்து பொங்கல் பொங்கி வடியும் போது சித்திரகுப்தனை சிந்தையில் நினைத்து வழிபட வேண்டும். சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், பச்சரிசி, கொழுக்கட்டை, இனிப்பு பலகாரங்கள் போன்றவற்றை இலையில் பரப்பி வைத்து பழங்களில் பலாச்சுளை, திராட்சை, மாம்பழம், முழு நொங்கு போன்றவற்றை வைத்து படைக்க வேண்டும். அன்றைய தினம் வைக்கும் குழம்பில் தட்டை பயிரும் மாங்காயும் சேர்த்து வைப்பது நல்லது. ஜவரிசி பாயாசம் வைத்து அப்பளம் சுட்டு இளநீர், பானகம் போன்றவற்றை அருகில் பரப்பி எல்லாவற்றிற்கும் நடுவில் கரகம் வைக்க வேண்டும். பௌர்ணமி விரதம் இருப்பவர்கள் விரதத்தை தொடங்க வேண்டிய நாள் இந்த சித்ரா பௌர்ணமி தான். விரதத்தை முழுமையாக கடைபிடிப்பவர்கள் இரவு நிலவு பார்த்து வழிபட்ட பின் உணவு அருந்த வேண்டும். நமக்கு எப்பொழுதும் உணவையும் உறைவிடத்தையும் செல்வத்தையும் வழங்குவதோடு நமது பாவ புண்ணியத்தை பதிந்து வைத்து அடுத்த பிறவியிலும் அனுகூலம் தரும் சித்திரகுப்தனை வழிபட்டு செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ள வழிவகுப்பதுதான் இந்த பௌர்ணமி வழிபாடாகும். சித்திரகுப்தனுக்கு காஞ்சிபுரத்தில் தனி கோவில் உள்ளது. அருப்புக்கோட்டை அமிர்தலிங்கேஸ்வரர் கோவிலிலும் தனி சன்னதி உள்ளது. பிள்ளையார்பட்டி அருகிலும் தனி கோவில் உள்ளது. இந்த ஆலயங்களுக்கு சென்று சித்திரகுப்தனை வழிபட்டு சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு இன்றைய நாளில் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தின் தொடக்கத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான குரு 6ஆம் இடத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறார். உச்சம் பெற்ற சுக்கிரனோடு புதன் இணைந்திருக்கிறாரு. புத சுக்கிர யோகமும் பரிவர்த்தனை யோகமும் பெற்று போன்றமை அமைந்து இந்த காலகட்டங்களில் பிறப்பதால் நினைத்தது நடக்குங்க. நிதி பற்றாக்குறை அகல இருக்கு. அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்க இருக்கு. அதே போல் ஆதாயம் தரும் தகவல்கள் அதிகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிர பரிவர்த்தனை இருக்கிறது. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். இந்த 2 கிரகங்களுடைய பரிவர்த்தனை அவ்வளவு நல்லதல்ல.
நீங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது. திடீரென வரும் மாற்றங்கள் மனக்கலக்கத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் உள்ள கூட்டாளிகள் விலகுவதால் சொல்லி அச்சுறுத்துவர். புதிய வழக்குகள் வந்த வண்ணமாகவே இருக்குங்க. எதிரிகளுடைய பலம் கூடும். இந்த நேரத்தில் எதை செய்தாலும் யோசித்து செய்வது மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறார்கள். உங்களுடைய ராசிக்கு 3 சஞ்சரிக்கும் ராகுவால் முன்னேற்ற பாதையில் சில இடையூறுகள் வரலாங்க. இருப்பினும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்க நீங்கள் அதை முறியடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா தான் அமைஞ்சிருக்குது. உத்தியோக மாற்றம் உறுதியாகி மனக்குழப்பத்தை அகற்றுங்க. அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அவை கைகூட இருக்குது. பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதிலும் இருந்த தகராறுகள் அகல இருக்குதுங்க. தொழில் மாற்ற சிந்தனைகள் அதிகரிக்குங்க. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கும் முயற்சியும் கைகூட இருக்கு. அதே போல் பொருளாதாரத்தில் இருந்த தேக்க நிலை மாற இருக்கு. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது சகல பாக்கியங்களையும் வழங்க அற்ப பரிகாரங்களை செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு கேந்திரபத்திய தோஷம் பெற்ற கிரகம் புதன். அவர் 9ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியனுடன் சேரும் போது புத ஆதித்ய யோகம் உருவாகிறது. பெற்றோர் வழி ஆதரவு திருப்தி தருங்க. பிரபலஸ்தர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பாங்க. பிள்ளைகளுடைய கல்யாண முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. மனவிழா மட்டுமின்றி பெற்றோருடைய மணிவிழா கிரக பிரவேசம் போன்றவை நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் மிதுன ராசிக்கு குரு பகவான் செல்கிறார். அப்போது குருவினுடைய பார்வை முழுமையாக உங்களுடைய ராசியில் பதிகிறது. எனவே உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் நிறைவேறுங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. சொன்ன சொல்லை காப்பாற்ற இருக்கீங்க. துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுங்க. சகோதர ஒற்றுமை பலப்பட இருக்கு. அதே போல் லாபம் எதிர்பார்த்தபடியே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்தோடு செயல்பட இருக்கீங்க. இக்காலம் தனுசு ராசினியர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைய இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல தனுசு ராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தருங்க. கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் அமைஞ்சிருக்குது. மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் பளிச்சிடுங்க. பெண்மணிகளுக்கு அருகில் இருப்பவர்களுடைய ஆதரவு திருப்தி தருங்க. சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது லட்சுமி வழிபாடு உங்களுக்கு இனிமையை சேர்க்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.